விஜயை திட்டிய திமுகவில் பதவி பெற்ற நடிகர். தாவேகா தலைவர் விஜயை தொடர்ந்து திட்டுறீங்களா? தப்பு தப்பா பேசி அவர் மேல மக்கள் மத்தியில வெறுப்பை உண்டு பண்றீங்களா? உங்களுக்கு பதவியும் பொறுப்பும் கிடைக்கும் அப்படின்ற டேக்லைனோட வேலை செய்யறாங்க போல இருக்கு திமுகவினர். அந்த வகையில விஜயுடைய அரசியல் என்ட்ரிக்கு பிறகு அவரை எப்போதும் கரிச்சு கொட்டிட்டு இருக்கிற நடிகரும் இயக்குனருமான மெட்டி ஒலி நடிகர் போஸ் வெங்கட்டுக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில அவருடைய கார்ல இருக்கிற கொடி கம்பியில திமுக கொடியை மாட்டி அழகு பார்த்திருக்கிறாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இது குறித்த வீடியோ இணையத்துல வைரல் ஆகியிருக்கு. தாவேகா தலைவர் விஜய பல அரசியல் மேடைகள்ல, பேட்டிகள்ல, யூடியூப் இன்டர்வியூல மற்றும் திரைப்படம் சம்பந்தப்பட்ட மேடைகள்னு ஒண்ணு விடாம கிண்டல் பண்ணி மரியாதை இல்லாம பேசி எடக்க முடக்கான கேள்விகளை எழுப்புறத வாடிக்கையா வச்சிருக்கிறாரு போஸ் வெங்கட். இதை தொடர்ந்து நோட் பண்ணி தான் அவருக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கமெண்ட் பண்றாங்க விஜய் கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள். இதே பாணியில தான் தாவேகாவில் இருந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக உயர்ந்த வைஷ்ணவி திடீர்னு திமுகவில் இணைஞ்சாங்க. இதனால கோபமான தாவேகாவினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் தாவேகாவால தான் இந்த புகழும் ஃபாலோவர்ஸ்களும் உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னு தாறுமாறா கேள்வி எழுப்பினாங்க. திமுகவுக்கு போனதும் வைஷ்ணவி தினமும் விஜய் கட்சி குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறது குறிப்பிடத்தக்கது.